எங்கடா போவேன்? சில்லற வேலையே போயிட்டுங்க. என் அருகாமையே பக்கத்துணையாக நீதான் இருக்க வேண்டும். நானே நிற்பேன் சாமி. ஒரு பெண்மணியாக மட்டும் என்னுடைய அருகாமையில வரக்கூடாது. நான் வரதுக்கு இல்லாம நானே பார்த்து. அப்புறம் எதுக்கு வந்தாங்க? கண்ணி ஏங்க நீங்க தான் இது பண்றதுக்கு இல்ல நானுமா என் கூட இருந்து அதுதான் பண்ணி ஆகணும். என்ன சொல்றீங்க? நெசமாலுமே வா. நெசமாலுமே அவர் பத்தி வா பாரு. தூர தூர போறவரே உங்க தோழி பெண்ணா கூட வர பாத மாறி போறவரே உங்க கை துணையா நாங்க வர சொல்லிட்டு வா. தூரம் தூரம் போறவரே உங்க தோழியே நானும் வரேன். அதுக்கு மேல நீ சொன்ன போறவரே பாத துணையா நானும் வரேன்னு கேக்குறாங்க அந்த பொம்பளைங்க. ஆமா சாமி ஓட்டுங்க கூட்டிட்டு போயிடலாமா? இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு எங்க வரமாட்டான்னு சொல்றீங்க. ஐயோ மொல்ல விடுங்க. ஐயோ வலிக்குது. அங்க ஒண்ணு பெருசா இல்லையா? பட்டி படலாம் எங்கேயே போச்சு. பட்டி படலையே அது டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி அவருக்கு போட்டாயா? சரி அதெல்லாம் இருக்குதுங்க. உங்க இனிமையான குரல் ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாட்டு ஆப்பங்க. கட்டி பூடி கட்டி பூடி கண்ட பூடி யாரம்மா எந்த தாயே யாரையா ஏன் வழிமறைக்கிறாய்? பங்காளியை வெல்வதற்கு பரமனை தேடி போறேன். அந்த எதிராளி வெல்வதற்கு ஈஸ்வரம் வாங்க போறேன். ஏன் என்ன வழிமறைக்கிற? வழிய விடு அப்படின்னு போய் சொல்லுவோம். என்ன சொன்னாங்க? யாரம்மா எந்த தாயே எப்படி என்னையா வழிமறிக்கிற? பங்காளியை வெல்வதற்கு பரமனாரை தேடி போய் கொண்டிருக்கிறேன். அந்த ஈசனாரை காண வேண்டும் என்று நான் சென்று கொண்டிருக்கும் போது ஏன் வழிமறிக்கிறேன்னு கேக்குறேன். என்ன வார்த்தை சொன்னாரு? யாரம்மா எந்த தாயே? ஐயோ 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 அப்படி பண்ண முடியும். ஐயோ இந்த மவத்தை பார்த்தா பிள்ளை கட்ட அவரு மாதிரியே தெரியுது. இந்த மவத்தை பார்த்தா பிள்ளை வைக்காத மாதிரி தெரியுதாங்க. இல்ல இங்க பேரு 1000 தடவை கண்டார ஒளின்னு கேட்கட்டும், தேவடியாரு 10,000 தடவை கேட்கட்டும். ஆமா ஆனா இன்னும் ஒரே ஒரு தடவை அம்மான்னு சொல்ல வேண்டாம். சொல்லு அம்மான்னு சொல்லக்கூடாது. வேற என்ன கேட்டாலும் பரவாயில்ல. இப்படி எல்லாம் சொன்ன கூப்பிட்டா வரமாட்டாரு. காட்டுறத காட்டுனா தன்னால வராது. பாரு தோலை பாரு
என்னடா சொல்றாங்க? ஏண்டி ஆளுக்கார பத்த மாதிரி புண்டவாயா அவசரம் உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே பரு பரு புரு 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 புருண்டே இருக்குது. என்னையா சொல்ற? ஆமா, உள்ள விடுங்க அப்படி. ஏதாவது வா உள்ள மாறப்பாரு தோளப்பாரு என் மாறி கேட்ட மன்ன வரே என் தோலை பாரு என் தொடைய பாரு என் தோலுக்கு ஏத்த மன்னவரும் நீங்க தான். நீங்க எப்ப வருவிக்கிற இந்த வடத்துல ஏங்கி இருக்கிறேன். என் மாறி கேட்ட மன்னவரும் நீங்க தான். என் தோலுக்கு ஏத்த தொலைவங்க நீ தான். சொல்லுக்கு வாடி ஒலி என்ன கொண்டு மகாராஜா மகாராஜா மாறப்பாரு தோலைப்பாரு என்னுடைய காலழக பாரு. ஒரு இன்னும் சொல்றா ஒண்ணா அப்படின்னா ஏங்க ஆவறது ஆகட்டும். அந்த பட்டிப்பாட்டில் அவுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனா ஆயிட்டு போகுது. ஒரு ஓடு ஓத்துட்டு வந்துருக்கேன். அந்த அஞ்சு எண்ணெய் இருக்குதுல்ல, 5 அது ஊத்தி கூட கொஞ்சம் பத்தி ரெடி பண்ணி. என்ன நிலைமை இருக்கு தெரியுமா? மாறப்பாரு தோளப்பாரு மானப்புறா இருமுக்கு சுத்துகிற அழகை பாரு அப்படின்னு பாடுறாங்களா? சரி ஆமா சாமி. சாமி வேண்டாம் தருமம் அம்மா, வேண்டாம் தருமம் அம்மா. வார்த்தை சொன்னா கேளும் அம்மா, வார்த்தை சொன்னா கேளும் அம்மா. பெருவிரலை பார்த்த கண்ணால் மற்றொரு பெண்ணை காணாமல் அந்த அரகர சிவசிவா என்று சொல்லி அந்த அரணாருடைய மந்திரத்தை மனதால் எண்ணி அந்த சிவனை தேடி போறேன், எனக்கு வழியை விடு அப்படின்னு போய் சொல்லு. போ சீக்கிரம். அம்மா வேண்டாம் தர்மம் அம்மா, எனக்கு வழியை விடு. அந்த பெருவரலை பார்த்து கண்ணு எந்த பெண்களையும் பார்க்க மாட்டேன்னு கையில மேல தேடி போயிட்டு இருக்கிறாரு. அதனால உன்னை ஓக்கிறதுக்கெல்லாம் சிவபெருமான பார்க்கறதுக்கு போற சிவனிடத்துல வரவாக போறாரு. அந்த சிவபெருமா எங்க இருக்கிறாரு தெரியுமா? எங்க? அந்த சிவபெருமானே இங்க தாண்டி இருக்கிறாரு. எங்க? புண்டையிலையா? இங்க பாரு, இங்க வா. அங்க பாரு, எங்க 2 பேர்த்தையும் பார்த்தா உங்க 2 பேர்த்தையும் இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் அப்படியே எந்திரிக்காதீங்களுக்கு கூட எந்திரிச்சிட்டு ஆடும். அது என்னமோ எனக்கு அந்த மாதிரி பார்த்தா பேசிட்டு வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு போறோம். ஆமா, இந்த ஆளை என்ன 10 ஏக்கராவுக்கு பாரா போட சொல்றான். ஒரு குத்து தானே இல்ல ஒரு 5 ஏக்கரா குச்சிகளுக்கு தான் வெட்டி சொல்றோமா? ஆமா ஆமா ஆமா. இல்ல தண்ணி கட்டுற சொல்றமா, பாரு போட சொல்றமா, ஏர் ஓட்ட சொல்றமா? ஒரு 5 நிமிஷம் ஒரு இல்ல நின்று போனா என்ன 5 நிமிஷம் எதுக்காவது 2 நிமிஷத்துல அப்படிதான் சொல்லு. அதனால வேண்டாங்கிறாரு. அப்படி வேண்டாங்கிறாருமா. சரி அவருதான் அவருதான் வேணான்ட்டார். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ வாவ. இங்க பாரு, பல்லுக்கு பத்தாத பல்லு வச்ச போட்டு பல்லு விளக்க மாட்டேன். பாய்க்கு பத்தாத புருஷனை போட்டு பக்கத்துல படுக்க மாட்டேன். நீ ஆண்ட வந்து படுத்தீனா படியில தட்டக்காய் போட்டு ஆட்டினா எப்படி கடக்கட்டை கொடுக்கட்டி அப்படிதான் இருக்கும். ஆடி பாரு, நான் அவுத்தி போயிருச்சேன். அப்ப பாத்துட்டேன் சொல்றீங்க. போனா 4 வருஷம் ஆரம்பிசிலைக்குள்ளே
ஏண்டா அவங்கதான் அப்படி பேசுறாங்கன்னா என் கூட இருக்கிற நிஜமா ஒரு சரி சாமி மாறாப்பு சேலைக்குள்ள மாறாப்பு சேலைக்குள்ள மாநிலத்து விளையாடுது இந்த மானை பிடிக்கிறதுக்கு பாருங்க மங்கை மகாதேவா அது இட்லி தெரிஞ்ச வேற ஒண்ணும் இல்ல. மானை பிடிப்பது எப்ப பட்டாதி பட்டவரே இந்த மங்கை குறை சித்தால சேலைக்குள்ள பாருங்க இங்க பாருங்க ஓ மகர மகாதேவா ஓ மகர மகாதேவா விடாதீங்க அண்ணா அடியோடு மரக்கடிக்கு வைத்தாய் அடி பாலோ பாதியே இந்த பாலினில் உன்னை விடுவேனா அந்த அரணாரை தேடி அரும்புதி இருக்க போகும் நேரத்துல என்னுடைய வழியை மறைக்கிறியே என் அண்ணார் கொடுத்திருக்கிறார் சூடாமணி புஸ்தகம் இதோ உலகத்துல எந்த ஒரு தீய செயலை செய்வதாக இருந்தாலும் நல்ல செயலை செய்வதாக இருந்தால் தீய செயல் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதை எதிர்த்து போய் அதை விலகி விட்டு விலகி போனா நல்லதே நடக்கும் என்பார் அதனால இவங்க வழியை மறைக்கிறாங்க இவங்க மானத்துக்கு எல்லாம் என் முன்னாடி காட்டுறாங்க அதனால இப்ப 1000 காராம் பசுவானதை எதிர்த்து கொள்ள வந்தாலும் அந்த நேரத்துல சும்மா இருந்தா ஆவாதாமா அதுல ஒரு பசுவையாவது கொள்ளலாமா அது தர்ம நீதி என்பார்கள் அதனால இவங்களை சும்மா விடக்காதப்ப மாமா இது என்ன மாமா சூது மாமா உலகத்திலே அர்ஜுனாகப்பட்டவன் அரகர சிவசவா என்று சொல்லி அறியாம கண்ணன் மனதால் எண்ணி
அந்த அரணாய் தேடுகின்ற போகும் பொழுது பெண்மணியாக வந்து இப்படி என்னை சொதிக்கலாமா மாமா? அர்ச்சனா, ஆமா. உலகத்தாரெல்லாம் உன்னுடைய பெண் பித்தன் என்று நினைக்கிறார்கள். அதனால உன்னுடைய பத்தினிலே சோதிப்பதற்காக நானே பெண்ணாக ரூபமாறி வந்தேன். வேடங்கள் கலைத்தாயே மாமா, வேடங்கள் கலைத்த நீ உன்னுடைய கழுத்திலே கூடிய கருமணியை கலைக்க மறந்து விட்டார் சரிங்களா? உங்களுடைய கருமணியை கண்ணவுடனேதான் கண்ணனாகப்பட்டவன் வந்து விட்டார் என்று சொல்லி என் மனதனால் அறிந்தேன். அதனால் சரணம் செய்தேன். ஆமா அர்ஜுனா, ஆமா. நீ இதே பத்தினிலையில் நீ கைலகிரி செல், கண்டிப்பாக கங்காதரர் உனக்கு அருள் புரிவார். ஆகட்டும் மாமா, போய் வருகிறேன் மாமா. நேரமா வந்துரும் ஆமா, இருந்தாலும் ஒரு நிபந்தனை. கங்காதரனை தேடி கடூரமான தவம் இருக்கன்னா சரி, அந்த ஈசன் வரம் கொடுத்து விட்டார் என்று நான் எப்படி எண்ணிக்கொள்வது? நீ கைலங்கிரி சென்று கடூரமான தவநிலையில் இருக்கும் பொழுது சிவபெருமான் உனக்கு அருள் எப்படி புரிந்தார், வரம் எப்படி கொடுத்தார் என்பதை நீ எப்படி உணர்வேங்கிறாய். அர்ஜுனா, நானோ நான் ஏறக்கூடிய கருடாழ்வாரோ வந்து உனக்கு காட்சி தருவோம். அப்படியா மாமா? அப்படி கண்டால் நீ வரம் வாங்கியதாக நீ செப்பு கம்பத்தின் மீது இருந்து கீழே இறங்கி வரலாம். ஆகட்டும் மாமா, போய் வருகிறேன். ஆகட்டும். எப்படி என்றால் அர்ஜுன மன்னனாகப்பட்டவர் கைலமலை தேடி செல்ல, அதே சமயத்தில் ஏழாவது வனத்தை ஆண்டு வரக்கூடிய ஏலக்கண்ணி சபை தர்பார் மற்ற விஷயம் பின்னால். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.